அதாவது 5:19, ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அப்ப மேல அந்த ஒருவர் யாரு? ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள். ஒருவருடைய கீழ்ப்படிதல் யாரு? மேல ஆதாம், கீழே யாரு? இயேசு. அப்ப இந்த இயேசுவும் சரி ஆதாமும் சரி ஒரு கீழ்ப்படியாமைக்கு பின்னாடியும் சரி ஒரு கீழ்ப்படிதலுக்கு பின்னாடி ஒரு பெண் இருந்திருக்கா. ஆமாவா இல்லையா? ஆபிரகாமுடைய கீழ்ப்படியாமைக்கு பின்னாடி யார் இருந்தா? சத்தமா வாயில வார்த்தையே வராதே, சொல்லுங்க. ஒரு ஏவாள் இருந்தா. பாவம் யாரால வந்தது? ஆதாமால வந்தது. பாவம் எல்லாத்துக்கும் எல்லா ஜெனரேஷனுக்குள்ள எப்படி வந்தது? ஆதாமால வந்தது. ஆனா அந்த ஆதாமோட பாவத்துக்கு பின்னாடி பின்னணி யாரு? ஏவா. கரெக்டா எவ்வளவு பேர் சொல்லுது? இயேசு கிறிஸ்துனால நமக்கு என்ன வந்துச்சு? நீதி வந்துச்சு. ஆமாவா? நமக்கு எல்லாம் வந்து ரட்சிப்பும் நீதியும் எப்படி வந்துச்சு? இயேசு கிறிஸ்துனால நமக்கு நீதி வந்துச்சு. ஆனா அந்த இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர்றதுக்கு ஒரு பெண்ணுடைய கீழ்ப்படிதல். மரியாள் என்ற ஒரே ஒரு பெண்ணுடைய விளக்கறைய ஒபீடியன்ஸ். மேரி மாதிரி ஒரு ஒபீடியன்ஸ் பைபிள்ல யாருமே இல்லை. நோபடி இன் தி பைபிள். ஒபீடியன்ஸ் உடைய என்ன சொல்றது? ஒபீடியன்ஸ் சரண்டருடைய என்ன சொல்றது? ஒரு ஒரு உச்சக்கட்ட அப்படின்னு சொல்லும்போது அது யார் தான்? மரியாள். இப்போ ஏன் அப்படி சொல்றேன் நான்? மேரிக்கு குழந்தை பிறந்த அதே டைம்ல 90 வயசு ஒரு பாட்டிக்கு குழந்தை பிறகுது. யார் அது? எலிசபெத்துக்கு என்ன பிறக்குது? ஒரு குழந்தை பிறகுது. ஆனா மேரிக்கு பிறந்த குழந்தைக்கும் இங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா மேரி இதுதான் பயங்கரமான சாக்ரிஃபைஸ். எலிசபெத் இது இல்லை. ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எலிசபெத்துக்கு குழந்தை பிறந்தது ரொம்ப ஈஸி, மேரிக்கு கஷ்டம். ஏன்னு கேட்குறேன். இது 2 பேரோட சாக்ரிஃபைஸ்ல பெரிய சாக்ரிஃபைஸ் மேரி. ஏன் அப்படி இல்லை? நீங்க பைபிள் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா எலிசபெத்துக்கு 90 வயசுல ஒரு குழந்தை, 80 வயசு 90 வயசுல ஒரு குழந்தை பிறகு அது சாத்தியம்ன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அவங்க என்ன யாரை பார்க்கலாம்னா ஆபிரகாமை பார்க்கலாம். நான் சொல்றது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சு? யாரை பார்க்கலாம்? ஆபிரகாமை பார்த்து அங்க யாருக்கு நடந்திருக்கு? ஆமாவா? அவங்கெல்லாம் என்ன படிச்சாங்க? பைபிள் தானே படிச்சாங்க. அப்போ அவன் ஒரு ஆசாரியன் வேற. யாரு? சகரிய ஒரு ஆசாரியனா இருக்கிறதுனால எலிசபெத்துக்கு இப்படி ஒரு குழந்தை பிறக்கிறது அவனுக்கு ஆச்சரியம் இல்லை. காரணம் என்ன? ஆல்ரெடி இப்படி ஒரு சம்பவம். அப்போ ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்தை நம்பி சேல் பண்றது ரொம்ப ஈஸி. ஆமாவா இல்லைங்களா? பைபிள்ல ஆல்ரெடி ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தை நம்ம வாக்குத்தத்தமா எடுத்து, இல்ல ஆல்ரெடி பண்ண ஒரு மிராக்கிளை கையில எடுத்து, ஆண்டவரே இது பண்ணிருக்கீங்களே, இது நான் சொன்னேன்ல, ஆபிரகாமின் தேவனை படிக்கிறோம், மோசேயின் தேவனை படிக்கிறோம், யோசேப்பின் தேவனை படிக்கிறோம், தாவீதின் தேவனை படிக்கிறோம். இப்பெல்லாம் படிக்கும் போது ஆண்டவர் செய்த நிறைய மிராக்கிள்ஸ் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? சரித்திரத்தில் அதை ரிப்பீட் பண்ணிருக்கிறார். ஆமாவா இல்லையா? புரியுது? நிறைய மிராக்கிள்ஸ் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அதை திரும்ப பண்ணிருக்கிறார். God has done it again. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல என்ன நடந்ததோ அதை மறுபடியும் இந்த நாட்கள் ஆண்டவர் திரும்ப செய்ய போறார். God is going to do it again. நீ நம்பாம போ, மறுபடியும் அதை செய்ய போறார். அல்ல பேர் ஆமென் சொல்ல போறீங்க. ஆனா மரியாள் இதுவரைக்கும் சரித்திரத்துல அப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. இப்போ மரியாளுக்கு ஆண்டவர் வந்து பேசினா இந்த வார்த்தையை நம்புறதுக்கு என்ன இல்லை? ஒரு ஆதாரம் இல்லை. There is no source to believe this. ஃபெய்த்துக்கு என்ன இல்லை? ஒரு வசனம். அதுக்கு சொல்றது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சு? எதுவுமே இல்லாத ஒரு கன்னி பெண் என்ன ஆகுறா? யார் நம்புவா இதை வெளியில போய் சொன்னா? சயின்ஸ், மெடிக்கல், அறிவியல் எல்லா இடத்துலயும் ப்ராப்ளம். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி நம்புறதுக்கு ஏதுவா எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் மரியாள் தேவ சத்தத்துக்கு என்ன பண்ணானா? கீழ்ப்படிச்சு. மரியாள் மட்டும் நோன்னு சொல்லியிருந்தா you would have missed a savior here. ஒரு ரட்சகரையே எங்க மிஸ் பண்ணியிருப்போம். ஒரே ஒரு பெண் அவமானப்பட்ட, நிந்திக்கப்பட்ட, கேவலப்படுத்தப்பட்ட. ஏன்னு சொல்ல போனா வந்து நிச்சயம் பண்ண ஹஸ்பண்டே அவளுக்கு தெரியாம நைஸ் எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சான். எல்லா ஹியூமிலியேஷன், எல்லா அவமானங்கள், அந்த எல்லா அவமானங்கள் நிந்தனைகளுக்கு நடுவுல ஹல்லேலூயா சொல்றது எவ்வளவு பேருக்கு ஒரு ரட்சகரை பூமிக்கு. அப்போ இந்த இடத்துல ஒருவருடைய கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லும்போது அங்க இன்டைரக்டா யார் இருக்கா? மரியாள் இருக்கிறார். There is a woman behind. ஒரு பெண் இந்த சர்வ லோகத்துக்கும் ரட்சிப்பை உண்டாக்க, இந்த சர்வ லோகத்துக்கும்
வெளிச்சத்தை கொண்டு வர, இந்த சர்வ லோகத்துக்கும் சந்தோஷமான ஒரு செய்தியை கொண்டு வர, இந்த சர்வ லோகத்தை சீர்படுத்த, இந்த சர்வ லோகத்தை கட்டி எழுப்ப, இந்த சர்வ லோகத்தில் இருண்டு போன நம்பிக்கையை மறுபடியுமாக ஒரு நம்பிக்கையை புதுப்பிக்க, இந்த சர்வ லோகத்துக்கும் மரித்து போன அநேக சந்ததிகளுக்கு மறுபடியும் ஜீவனை கொடுக்க, இந்த பூமிக்கு மறுபடியும் லைஃபை கொண்டு வர, இந்த பூமிக்கு மறுபடியும் வெளிச்சத்தை கொண்டு வர, இந்த பூமிக்கு மறுபடியும் ஒரு நம்பிக்கையை கொண்டு வர, இந்த பூமிக்குள்ள மறுபடியும் ஒரு ரட்சிப்பை கொண்டு வர, இந்த பூமிக்குள்ள மறுபடியும் கொண்டு வர ஒரு இயேசு தேவைப்பட்டார். ஆனா அந்த இயேசுவை இந்த பூமிக்கு கொண்டு வர ஒரு பெண் தேவைப்பட்டார். There was a woman behind. ஒரு பெண் பின்னாடி இருந்தார். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இந்த பூமிக்கு பாவம் வந்தது. ஆபிரகாம் அதான் மூலமா வந்திருந்தாலும் அதுக்கு பின்னாடி யார் இருந்தா? பூமியில் சொல்லும் ஆவதும் பெண்ணால. இதெல்லாம் எங்க வந்துச்சு? பைபிள்ல இருந்து வந்திருக்குது. சொல்றது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சு? ஹல்லேலூயா. இந்த பூமிக்கு ரட்சிப்பு ஒரு பெண் கொண்டு வந்திருக்கிறார். ஆபிரகாம் இந்த பூமியில வந்தது பிளெஸிங். ஆனா ஆபிரகாமுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கா. மோசே இந்த பூமியில வந்தது சரித்திரம். ஆனா அந்த மோசேக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கா. All great people, பெரிய பெரிய சரித்திரம், ஹிஸ்டரி மேக்கர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த பூமிக்கு இருந்திருந்தா அவங்களெல்லாம் இந்த பூமிக்கு கொண்டு வந்தது ஒரு பெண். ஹல்லேலூயா. சர்ச் ஹிஸ்டரியில நான் சொல்றேன், நான் ஒரு ஆணா இருந்து சொல்றேன், சர்ச் ஹிஸ்டரி இந்த அளவுக்கு இன்னைக்கு க்ரோ ஆயிருக்கு. சர்ச் ஹிஸ்டரியில இந்த அளவுக்கு ரிசல்ட் பார்க்கறதுக்கு காரணம் ஆண்கள் இல்ல, பெண்கள் தான். எங்க வேணா போங்க, எல்லா இடத்துலயும் பெண்கள் தான். ஜெபத்துல யாரு தான்? பெண்கள் தான். ஊழியத்துல யாரு? பெண்கள் தான். கொடுக்கிறது யாரு? சத்தமா சொல்லுங்க. Everything is a women. Women, women, women. நான் சொல்றது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சு? ஹல்லேலூயா. அதனால வேதாகமத்தின் தேவன் பைபிளோட சரித்திரங்களிலே பயங்கரமான காரியத்துல ஒரு பெண் இல்லாம இந்த சரித்திரங்களிலே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெண்கள் அந்த அளவுக்கு ஹானர் பண்ணியிருக்கிறார், பெண்களை கனப்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன். வரப்போற பெரிய எழுப்புதல் பெண்களுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கும்னு ஆண்டவர் என்னோட பேசினார். பல பேர் ஆமென் சொல்றீங்க. பெண்களோட பங்களிப்பு அதிகமா இருக்க போகுது. ஆனா இங்க அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு 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 எச்சரிக்கையும் கொடுக்குறேன். எப்படி பெண் ஜீவனை கொண்டு வந்தாலும் அதே போல மரணத்தையும் யார் தான் கொண்டு வந்தா? ஒரு பெண் தான் மரணத்தையும் கொண்டு வந்து. வேலை உலகம் தெரியாம சொல்லல, அதுக்கு அர்த்தம் இருக்குது. பைபிள்லயே அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஆவதும் பெண்ணாலே இது உண்மை. ஆனா நீ ஆக்க போறியா அழிக்க போறியா? There is a choice before you. இந்த நாள் பெண்களுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். நான் உங்க முன்னாடி ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். நீ என்ன பண்ண போற? ஆக்குற இடம் இருக்குது உனக்கு. பைபிள்ல போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? குடும்பம்னு வரும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? புத்தி உள்ள ஆண். குடும்பத்தை யார் கட்டுறது? குடும்பம் இல்லாம சமுதாயம் இல்லை, சமுதாயம் இல்லாம தேசம் இல்லை, சபை. இன்னும் சொல்ல போனா சபையே ஒரு குடும்பம் தான். அது சின்ன குடும்பம், இது பெரிய குடும்பம். That's a small family, this is a big family. வேதாகமத்திலே 2 எக்ஸாம்பிள் இருக்கு. ஒன்னு அனனியா சப்பிரால் எப்படி வாழக்கூடாதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதே பைபிள்ல ஆக்கிலா பிரிஸ்கிலா பத்தி எழுதிருக்கு, எப்படி வாழணுன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நான் பெண்கள் கையில போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? புத்தி உள்ள ஸ்திரீ. ஆண்களை பத்தி என்ன போடல, போடவே இல்லை. ஒரு வீட்டை கட்டுறது யார் கையில தான் இருக்குது? ஒரு வீட்டை கட்டுறது பெண்ணோட கையில தான் இருக்கு. உங்களோட குடும்பம் நரகமா இருக்க முடியும், பரலோகமா இருக்க முடியும். அந்த குடும்பம் நரகமாவோ பரலோகமாவோ இருக்கிறதுக்கு 100% காரணம் ஒரு பெண்களாக தான் இருக்க போறாங்க. உங்க கணவன்மார்கள் வீட்டுக்கு வர பிடிக்கல, அவங்க வீட்டுக்கு லேட்டாக தான் வரணும்னு நினைக்கிறாங்கன்னு சம்திங் ராங் இன் யுவர் ஹவுஸ். உங்கள் பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர விரும்புறது இல்லை, வெளியில் விளையாடிட்டு வீட்டுக்கே போகவே பிடிக்கலன்னு உங்கள் பிள்ளைங்க நினைக்கிறாங்கன்னு சம்திங் ராங் இன் யுவர் ஹவுஸ். கணவன் பிள்ளைகள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க விரும்புறது இல்லைன்னா பிரச்சனை அவங்க இல்லை, பிரச்சனை உங்கள் கையில் இருக்கு. ஏன்னா ஒரு 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 குடும்பத்தை பரலோகமாகவோ நரகமாகவோ அதை மாத்துறது 100% பெண்களுடைய கருத்தில். நான் சொல்ல பைபிளில் போட்டிருக்கு புத்தி உள்ள ஸ்திரீ. இப்போ இதுக்கு அதே ஆப்போசிட் என்ன? புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள்னா, புத்தி இல்லாத ஸ்திரீ வீட்டை இடிக்கிறதும் யார் தான்? நீங்க தான். ஸ்பெஷல் எக்ஸ்பர்ட்ஸ். கட்டுறதும் யார் தான்? எக்ஸ்பர்ட்ஸ். இப்போ நீங்க எதில்
எக்ஸ்பர்ட்டாக இருக்க போறீங்க? ஒரு குடும்பத்தை கட்டுறதுக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்க போறீங்களா? இல்லை ஒரு குடும்பத்தை இடிக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்க போறீங்களா? ஒரு சபையை இடிக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்க போறீங்களா? ஒரு சபையை கட்டுறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்க போறீங்களா? ஒரு தேசத்தை இடிக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்க போறீங்களா? சமுதாயத்தை, உங்களை சுற்றி நடக்கிற எல்லா இடத்துலையும் இன்னைக்கு ஒரு முடிவை இங்கேருந்து எடுத்துட்டு இங்கேருந்து போங்க.